ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அப்படி இல்லை அப்படின்னா நடிகர்கள் வந்துட்டு கட்சி தொடங்குறது அப்படின்றது இருக்கு இல்லையா. அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே பரவலான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அப்படி நடிகர்கள் தொடங்கக்கூடிய கட்சி அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட செல்வாக்கு அப்படின்றது பெருதா. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, ஓட்டுகளாக வந்துட்டு அது மாறுதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோவுக்குமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியான ஃபேன் பேஸ் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அவங்க படத்தில் நடிக்கக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க படத்தில் நடிக்கக்கூடிய விதங்களுக்காக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி பார்க்கும்போது பார்த்தோம்னா படத்தில் அவங்க சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஹீரோக்கும் ஒவ்வொரு ரசிகர் பட்டாளம் அப்படின்றது இருக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிடிச்ச ஹீரோ ஒருத்தராக இருந்தாலும் அவங்களுடைய ஓட்டு அப்படின்றத ஒரு கட்சிக்கு போடுறத வழக்கமாக வச்சிருப்பாங்க. ஸோ சினிமா, அரசியல் இது ரெண்டுலையுமே வந்துட்டு ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சினிமா அப்படின்றது ஒரு குதிரை, அரசியல் அப்படின்றது ஒரு குதிரை. இந்த ரெண்டு குதிரையையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஓட்டுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு சிலர் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி முதல்ல இந்த ரெண்டு குதிரையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டி காமிச்சாரு அப்படின்னா எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, அவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சினிமாவில் நடிச்ச அந்த குதிரையில் எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்த எம்ஜிஆர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அரசியல் அப்படின்ற குதிரைக்குள்ள வராரு, அதுலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஓட்டினாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் என்டி ராமாராவ், அவரும் சூப்பராக அந்த குதிரைகள் அப்படின்றத ஓட்டி இருந்தாரு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான ஹீரோஸ் பார்த்தோம் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சாங்க, இன்க்ளூடிங் சிவாஜி உட்பட அப்படின்னே சொல்லலாம். பட் யாராலையுமே அவ்வளோ பெருசாக ஜொலிக்க முடியல. பட் விஜயகாந்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு விதிவிலக்கு மாதிரி இருந்து அவரும் அந்த ரெண்டு குதிரைகளில் ஓரளவுக்கு சவாரி பண்ணாரு. எம்ஜிஆர் அளவுக்கு பண்ணலை அப்படின்னாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் அப்படின்ற மாதிரி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜயகாந்தினுடைய சுச்சுவேஷனுக்கு பவன் கல்யாணம் வந்திருக்காரு. அதுவும் விஜயகாந்த் மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ எதிர்கட்சி தலைவராகவும் பவன் கல்யாண் ஆயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது போட்டியிட்ட எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல தெலுங்கு தேசத்தோட வந்து கூட்டணி அப்படின்றத வச்சு போட்டிட்டு இருந்தாலும் கூட இவங்க போட்டியிட்ட 22 சட்டமன்ற தொகுதிகள், அது மட்டும் இல்லாமல் 2 லோக்சபா தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா வின் பண்ணியிருக்கக்கூடிய காரணத்தினால எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படின்றது பவன் கல்யாண நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல பாஜகவோட வந்துட்டு தெலுங்கு தேசமுக்கு கூட்டணி பேசினதா இருந்தாலும் சரி, அதிகப்படியான தொகுதிகள் அப்படின்றத வந்துட்டு கேட்காம தனக்கு கொடுத்த ரோல் அப்படின்றத கரெக்டாக பண்ணதுனாலேயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆந்திராக்குள்ள நிறைய வேலைகள் அப்படின்றத சைலண்டாக இருந்து பண்ணதுனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி பெரிய அளவில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தோல்விக்கு பின்னாடி பவன் கல்யாணுடைய அரசியல் இருக்கு இல்லையா, அது பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவன் கல்யாண் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, சிரஞ்சீவியினுடைய சொந்த தம்பி தான் பவன் கல்யாண் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1996 தான் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்குல ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்படி இன்ட்ரடியூஸ் ஆனவர் ஒரு 25 படங்கள் வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா நடிச்சிருக்காரு. பட் அதில் வந்துட்டு சூப்பர் டூப்பரான ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, அவர் அவங்களுடைய ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சிரஞ்சீவி பீக்கில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியில் இளைஞர் அமைப்பை வந்துட்டு பவன் கல்யாண் கிட்ட கொடுக்குறாங்க. பட் சிரஞ்சீவி வந்துட்டு சினிமாவில் பீக்கில் இருந்தாலும் கூட அரசியல் அவரால் பெருசா ஜெயிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். இதனால சிரஞ்சீவி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஆரம்பிச்ச கட்சி இருக்கு இல்லையா, அவர் ஆரம்பிச்ச கட்சியை வந்துட்டு கொண்டு போய் காங்கிரஸ்ல இணைச்சிடுறாரு. அரசியல் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சினிமா பக்கமே போயிடுறாரு. இந்த சுச்சுவேஷன்ல தான் 2014 பார்த்தோம்னா பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, ஜனசேனா அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்ப எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அப்படின்றத சந்திக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெகா ஸ்டாரா இருக்கக்கூடிய சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, அவரே வந்துட்டு ஜெயிக்க முடியல, அண்ணனாலேயே ஜெயிக்க முடியல, தம்பி வந்துட்டு அரசியல்ல ஜெயிச்சுடுவாரா, தேவையில்லாம பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு வீர தீர விளையாட்டு அப்படின்றதெல்லாம் விளையாட பார்க்குறாரு. இது வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக ரொம்ப பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா 2014 இருந்தாலும் சரி, 2019 இருந்தாலும் சரி, பவன் கல்யாண் சந்திச்ச எலெக்ஷன்ஸில் வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வின் பண்ணுறாரு 2019. அப்பயே இதே தெலுங்கு தேசத்தோட தான் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி அப்படின்றதெல்லாம் வைக்கிறாரு. அப்பயே எல்லாரும் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதி கொட்டுறாங்க, இது வந்துட்டு பவன் கல்யாணுக்கு தேவையில்லாத ஒரு வேலை, அமைதியாக இருந்திருக்கணும், இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல, இதை விட்டுட்டு அவர் மறுபடியும் சினிமா பக்கமே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பவன் கல்யாணை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எடுத்து வச்ச அடியை பின்னாடி எடுத்து வைக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான மைண்ட் செட்டோட மறுபடியும் அவருடைய கட்சி இருக்கு இல்லையா, அவருடைய கட்சியை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு 2019 இருந்தே அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2024 எலெக்ஷன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மாதத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடுல
YSR ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா? ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சந்திரபாபு நாயுடு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாரு. ஸோ சந்திரபாபு நாயுடுவை பார்க்கறதுக்காக பவன் கல்யாண் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா, பவன் கல்யாணும் மறிக்கப்படுறாரு, பவன் கல்யாணும் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். இதனால் அங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய பாசிட்டிவான அதிர்வலை அப்படின்றது சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாகவும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாணுக்கு ஆதரவாகவும் வந்து உருவாகுது. சர்வாதிகார மனப்பான்மை அப்படின்றது வந்துட்டு ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா? அந்த நிலையில் வந்துட்டு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சட்டமன்றத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவை திட்டுறதா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வெளியில விமர்சனங்கள், சந்திரபாபு நாயுடுவை தொடர்ந்து டார்ச்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடுக்கான ஆதரவாளையை உருவாக்குனதே ஜெகன்மோகன் ரெட்டி தான் அப்படின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில பார்த்தோம் அப்படின்னா பவன் கல்யாணுடைய பவர் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கத்துல. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு பாஜக என்ன பண்றாங்கன்னா, சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவான ஒரு அலை அப்படின்றத அங்க வீசுறதை புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பவன் கல்யாணுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றதுனால இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அப்படின்றது வைக்கிறாங்க. பவன் கல்யாணுக்கு ஆல்ரெடி டெல்லி அரசியல்ல நல்ல பழக்க வழக்கம் அப்படின்றது இருந்ததுனால பாஜக அதிக தொகுதிகள் கேட்றாம, ஒரு மன சங்கடம் வந்துடாம, கூட்டணி உடஞ்சிடாம பவன் கல்யாண் தான் முக்கியமான ரோல் பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஆந்திரால சந்திரபாபு நாயுடு இருக்காரு இல்லையா, இவ்வளவு பெரிய மாஸ் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வின் அப்படின்றத வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிங் மேக்கரா மட்டும் இல்லாம ஒரு கேம் சேஞ்சராகவே பவன் கல்யாண் இருக்காரு அப்படின்னு பேசப்படுது. ஸோ பாஜகவோட பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி அமைக்கிறதுல ஆரம்பிச்சு எத்தனை தொகுதிகள் அப்படின்ற வரைக்கும் வாங்கி கொடுத்து, இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா தனக்கான தொகுதிகள் அப்படின்றதும் கரெக்டான விகிதத்தில் வாங்கி சூப்பராக 100% பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்ஸஸ் அப்படின்றத ருசிச்சிருக்காரு. ஸோ 100% வெற்றி அப்படின்றத கொடுத்ததுனால பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசியல் இருந்து மத்திய அரசியல் பக்கமாக பார்த்தோம்னா பவன் கல்யாணுடைய பார்வை அப்படின்றது திரும்பி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் பவன் கல்யாணை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, கட்சி ஆரம்பிச்ச ஒரு 10 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா தோல்வி முகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த பவன் கல்யாண் இப்போ 100% வெற்றி அப்படின்றத பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிட்டாபுரம் தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா YSR காங்கிரசினுடைய ஸ்ட்ராங்கான வேட்பாளராக இருந்த பங்கா கீதாவை கிட்டத்தட்ட 70,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா தோக்கடிச்சிருக்காரு. இதன் மூலியமா 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா ஹீரோவா இருந்த பவன் கல்யாண் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எம்எல்ஏவா, ஒரு தொகுதியினுடைய பிரசிடென்ட்டா பார்த்தோம்னா ரெப்ரசன்டேட்டிவா சட்டமன்றத்துக்குள்ள நுழைய இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அப்படின்றது கொடுத்து உள்ள போயிருக்கிறதுனால இன்னும் பவன் கல்யாணுக்கான மரியாதை அப்படின்றது அங்கே அதிக அளவில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சி வரிசையில் பவன் கல்யாண் உட்கார்றாரு அப்படின்னாலும் அடுத்தடுத்து அவருடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும். ஏன்னா 22 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காரு. இன்னும் அவருடைய சக்சஸ் அப்படின்றது நீண்டுகிட்டே தான் போகும். ஸோ பவன் கல்யாண் அரசியலில் இனிமேல் முழு நேரமும் ஈடுபட போறாரு. அவருடைய அடுத்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது சினிமா விட்டுட்டு அரசியல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க விஜயகாந்துக்கு அப்புறமா எந்த ஸ்டாருமே ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத ஏற்படுத்தல. பட் இப்போ அங்க பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரால ஒரு ரொம்ப பெரிய அதிர்வலை அப்படின்றத நம்ம பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, பவன் கல்யாண் ஏற்படுத்தியிருக்கிறதுனால அவர் மீதான எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 5 வருஷத்துல அவர் எதிர்கட்சி தலைவராக எப்படி செயல்பட போறாரு, அவருடைய நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கு, மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை செஞ்சு கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த எலெக்ஷன்ல அவர் மறுபடியும் இன்னும் அதிகமான தொகுதிகளை வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ நீங்க பவன் கல்யாணை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.